உங்க வீட்ல செம்பருத்தி செடி இருக்கா? அப்போ உங்க வீட்ல ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க. நாம் தினமும் கடந்து செல்லும் இந்த ஒற்றை பூவுக்குள் நவீன அறிவியலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் அடங்கியிருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? வாங்க, செம்பருத்தியின் ஆழமான பக்கங்களை பார்ப்போம். முதலில் இதன் அமைப்பை பார்ப்போம். செம்பருத்தியின் 5 இதழ்கள் மற்றும் அதன் மையத்தண்டு என அனைத்திலும் பிரபஞ்சத்தின் கணித விதியான தங்க விகிதம் கோல்டன் ரேஷியோ ஒளிந்துள்ளது. வானத்தில் சுழலும் ஒரு பால்வீதி நட்சத்திர கூட்டத்தின் கேலக்சி அமைப்பிற்கும் இந்த செம்பருத்தியின் வடிவத்திற்கும் பிரபஞ்சம் ஒரே கணித விதியைத்தான் பயன்படுத்தியுள்ளது. நமக்கு இது வெறும் அடர் சிவப்பு நிறப் பூ. ஆனால் தேனீக்களின் கண்களுக்கு இது அப்படித் தெரிவதில்லை. மனித கண்களுக்கு புலப்படாத புரூதா கதிர்களை அல்ட்ராவயலட் லைட் ஈர்க்கும் ஒரு ரகசிய வடிவம் செம்பருத்திக்குள் உள்ளது. தேனீக்களுக்கு இது ஒரு ஒளிரும் வழிகாட்டியாக க்ளோவிங் ரன்வே செயல்படுகிறது. இது இயற்கையின் ஒரு மாயப் பரிமாணம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் இதில் ஆந்தோசயனின்ஸ் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இதைவிட முக்கியம், பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும் கிரீம்களில் உள்ள ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் AHA இதில் இயற்கையாகவே உள்ளது. இதனால்தான் இதை சருமத்தை இளமையாக வைக்கும் இயற்கையின் போடாக்ஸ், நேச்சர்ஸ் போடாக்ஸ் என்கிறார்கள். இத்தனை அற்புதங்களைக் கொண்ட செம்பருத்தியை தினமும் எப்படி பயன்படுத்துவது? தினமும் காலையில் நீங்கள் குடிக்கிற காபிக்கு பதிலாக செம்பருத்தி டீ குடித்துப் பாருங்கள். 2 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் வெந்நீரில் போட்டு 5 நிமிடம் மூடி வையுங்கள். இதழ்களின் சாயம் இறங்கியதும் வடிகட்டி சிறிதளவு எலுமிச்சைச் சாறும் தேனும் கலந்து குடித்து வாருங்கள். இது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ், இரத்தத்தை சுத்திகரிப்பதோடு மன அழுத்தத்தையும் ஆங்ஸைட்டி குறைக்கும். செம்பருத்தி இலையின் மருத்துவ குணங்கள் மற்றும் பயன்பாடு. கூந்தல் வளர்ச்சி, முடி உதிர்வதை தடுத்து தலைமுடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரச் செய்யும். இளநரையை கட்டுப்படுத்தும். உடல் குளிர்ச்சி, இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை கொண்டது என்பதால் உடல் சூட்டை தணிக்கும். பொடுகு மற்றும் வறட்சி, உச்சந்தலையில் உள்ள வறட்சியை போக்கி பொடுகுத் தொல்லையை முழுமையாக நீக்கும். சரும பராமரிப்பு, அரைத்த இலையை சருமத்தில் தடவினால் சருமம் மென்மையாகும். பயன்படுத்தும் விதம்: 10-15 செம்பருத்தி இலைகளை சிறிது நீர் விட்டு பசை போல பேஸ்ட் அரைத்துக் கொள்ளவும். இதனை தலையில் தேய்த்து 20 நிமிடங்கள் ஊற வைத்து பின் சீயக்காய் போட்டு அலசலாம். முடி மிகவும் மென்மையாக இருக்கும். கூந்தல் எண்ணெய்: சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு செம்பருத்தி இலைகளை போட்டு காய்ச்சி ஆறிய பின் வடிகட்டி வைத்துக் கொள்ளலாம். இதனை தினசரி தலைக்குத் தடவி வர முடி செழித்து வளரும். இத்தனை மருத்துவ அற்புதங்களைக் கொண்ட இந்த மலரின் ஆயுட்காலம் வெறும் ஒரே ஒரு நாள் மட்டுமே. தனக்கு இருப்பது ஒரு நாள் மட்டுமே எனத் தெரிந்தும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றித் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி இயற்கையோடு கலக்கிறது. இது மனித குலத்திற்குச் செம்பருத்தி சொல்லும் மிகப்பெரிய பாடம். அடுத்த முறை செம்பருத்தியை பார்க்கும்போது அது வெறும் பூ அல்ல, பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஆச்சரியமான தகவல் உங்க நண்பர்களுக்கும், குறிப்பா செடி வளர்க்க பிடிச்சவங்களுக்கும் தெரியணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.